திமுகவோட பரம எதிரியான அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஓபிஎஸ் வந்துதான் திமுகவுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், திமுகவை பலப்படுத்த வேண்டும், ஆட்சியை தக்க வைக்க திமுகவுக்கு அவர் தேவைப்படுகிறார் என்றால் திமுகவின் பலவீனத்தை என்னவென்று நாம் சொல்வது? யார் வேணா ஒரு கட்சியில சேரலானா அந்த கட்சி மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொத்து கொத்தாக கடந்த 6 மாத காலத்தில் குறிப்பாக அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அது ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கேன்னு பிஜேபியில் என்று இருக்கக்கூடிய கே.எஸ். ராதாகிருஷ்ணன் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்தியா டுடேவில் பணியாற்றிய பொழுது எனக்கு கொடுத்த பேட்டியில் அவர் ஆஃப் த ரெக்கார்டு என்று சொன்னது இன்றைக்கு அது வெளிப்படையாக சொல்லலாம், ஏன்னா அது யதார்த்தமாகிவிட்டது. ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கே, அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான் திமுகவை இட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் உணரவில்லை, அல்லது உணர்ந்தும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அவர் எண்ணுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். திமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை ஆங்கிலத்தில் சொல்றா ஈக்குலிபிரியம், இன்னர் ஈக்குலிபிரியத்தை இது பெரிய அளவில் இன்று பாதித்துக் கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் சிதைவு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுக வரவங்களை கொத்து கொத்தா உள்ள சேர்க்கறதால ஆல்ரெடி அங்க திமுக 60 வருஷமா 50 வருஷமா 30 வருஷமா அண்ணாதுரை காலத்துல இருந்து கருணாநிதி காலம் வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் காலம் வரைக்கும் வேலை செஞ்சவன் கஷ்டப்பட்டவன் ஓரம் கட்டப்படுகிறான். அதிமுக இருந்து வந்தவர்களால் திமுக நிரம்பி வழிகிறது. திமுக ஒரு அடிப்படையில் சில கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி. அதிமுகவை விட ஒரு கொள்கை பிடிப்பு திமுக காரனுக்கு உண்டு. ஒரு திமுக தொண்டன் 4 அதிமுக காரனுக்கு சமம். அப்ப அந்த அதிமுக இருந்து பெரிய அளவில் கொள்கை கோட்பாடு இல்லாத அதிமுக இருந்து கொண்டு வந்து திமுக ஒப்புறீங்கன்னா திமுக அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று அந்த சலசலப்பு, அந்த கோபம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் அதிகாரம் கையில் இருக்கிறது.